Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம ஹெல்த்தியான ஓட்ஸ் டொமேட்டோ சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான ஓட்ஸ் டொமேட்டோ சூப் அதான் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம், அதனால் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் முதல்ல ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் இதையும் நம்ம கட் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி தான் எடுக்க போகிறோம், அதனால் ஜஸ்ட்டு 1 to 2 விசில்ஸ் விட்டால் போதும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நமக்கு ஒரு டம்ளர் தக்காளி பியூரி வேணும். அதாவது நம்ம தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த ஒரு டம்ளருக்கு தேவையான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் 2 தக்காளி ஆட் பண்ணேன், எனக்கு ஒரு டம்ளர் கிடச்சிது. ஓகே, இப்போ நமக்கு அந்த டொமேட்டோ பியூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நாம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம், அதாவது 100 ml. அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். அடுத்ததாக அதை மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தக்காளி சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு டம்ளர், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பீட்ரூட் கேரட் நம்ம வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக, அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பெப்பர், அதாவது மிளகு பொடி, அதுவும் நான் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், அதையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சூப் வச்சுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தால் நம்ம இறக்கிட வேண்டியது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு, அவ்வளோதான். நம்ம இறக்கி இப்போது சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் ரஸ்கோ இல்லை இந்த மாதிரி சில பேருக்கு வந்து ரொட்டி அந்த மாதிரிலாம் வந்து இல்லை டிப் பண்ணி சாப்பிட பிடிக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இன்னும் இந்த ரஸ்க்லாம் நீங்கள் இந்த டிப் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த ஓட்ஸ் டொமேட்டோ சூப் குடிக்கும்போது நல்ல பசியை தூண்டும். ஸோ சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் இது ஒரு ஸ்டார்டராக இதை கொடுக்கும்போது இந்த சூப் குடித்த உடனே அவங்க கொஞ்சம் நேரத்தில் பசி எடுக்குன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பசியை தூண்டுற நல்ல ஒரு சூப். அது மாத்திரம் இல்லை, இது எல்லா காலத்துலேயும் சாப்பிட்லாம். அதாவது சம்மர், வின்டர், எதுவாக இருந்தாலும் இந்த சூப் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இது நம்ம வெஜிடபிள், முக்கியமாக தக்காளி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட், கேன்சர் தடுக்கக்கூடிய நல்ல நியூட்ரிஷன்ஸ்லாம் தக்காளியில் இருக்குது. ஸோ தக்காளி நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பாக குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் பிடிக்கலன்னா இதோட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். தண்ணியாக கூட இது குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. அதே மாதிரி காரமும் அப்படி தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பெப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து தக்காளியோட புளிப்பு தன்மை, நெக்ஸ்ட்டு வந்து கேரட், பீட்ரூட் அந்த லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட அந்த ஓட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுறதோட்டு நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, ப்ளஸ் பசியை தூண்டக்கூடிய ஒரு நல்ல ஸ்டார்டர் இந்த சூப். ஸோ இது சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இதை குடிக்கலாம். எல்லா காலத்துக்கும் உகந்தது, ரொம்ப ஹெல்த்தியானதும் நல்ல பசியை தூண்டக்கூடிய ஒரு நல்ல சூப். அது மாத்திரம் இதை வந்து உங்களுக்கு இந்த தக்காளி ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் சோம்பு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் உங்கள் விருப்பம் தான். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டையும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.